2 பெரிய வேறுபாடுகள் உள்ளன. உடல் தானம், உறுப்பு தானம். நிறைய முரண்பாடுகள் இரண்டுக்கும் இடையில் உள்ளது. உடல் தானம் என்பது முழுமையாக ஒரு மனிதன் இறந்ததாக அறிவிக்கப்பட்ட பின்னர் மருத்துவ ஆய்வுக்காக, முக்கியமாக 1ஆம் ஆண்டு மருத்துவ மாணவர்கள் உடற்கூறியல் படிப்புக்காக அதை உபயோகப்படுத்துவதற்காக அளிப்பது தான் உடல் தானம். அப்படி என்றால் உறுப்பு தானம் என்றால் ஒருவர் இறப்பின் தருவாயில் இருக்கிறார், ஆனால் அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக நாம் இதயம், நுரையீரல் மற்றும் இரத்த ஓட்டம் ஆகிய அனைத்தையும் நிலைநிறுத்தி வைத்துள்ளோம். அதே நேரம் பிரெயின் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மூளையோட பெரும்பகுதியை அடுத்து சுருங்கி வரும் இல்லையா, அந்த பகுதி தான் முகுளம் அல்ட்டி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த பிரெயின் ஸ்டெம்மில் ஒருத்தங்களுக்கு ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பான்டேனியஸாக நார்மலாகவே தானாகவே அவங்க மூச்சு விடலாம், விடாமலும் இருக்கலாம். ஸோ ஒருத்தரோட இது எந்த மாதிரி அவரோட மூளையோட ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு யூஸ்வலாக உள்ளது கிளாஸ்கோ கோமா ஸ்கேல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேல் வச்சுருக்கோம் நாங்கள். அந்த ஸ்கேல் என்னென்னா அவங்க கண் திறக்கிறாங்களா, நம்ம கமெண்ட் கொடுத்தோன்னே கண் திறக்கிறாங்களா இல்லையா, ஐ ரெஸ்பான்ஸ், பேசுகிறாங்களா இல்லையா, வெர்பல் ரெஸ்பான்ஸ், அடுத்து மூவ் பண்ணுறாங்களா இல்லையா, மோட்டார் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த இவிஎம் இந்த 3 விஷயங்களை வச்சு தான் அவங்க கோமாவில் இருக்காங்களா இல்லையா. இப்போ நமக்கெல்லாம் அதோட ஸ்கேல் 15க்கு 15. ஸோ நம்ம நார்மலாக நடக்கிறோம், எல்லாத்தையும் உள்வாங்குகிறோம், பேசுகிறத கேட்குறோம், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுறோம், அப்படி தானே. ஸோ நம்மளோட ஸ்கோர் இவிஎம் 15/15. அதே இது ஒருத்தருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகிட்டு இருக்காங்க, ஒரு மாடரேட்டாக தலையில் அடிபட்டிருக்கு, கொஞ்சம் பேடாக இருக்காங்க. பட்டு எந்த அளவுக்கு அது 3ஆ, அது மினிமம் ஸ்கோரே 3 தான், 0 கிடையாது. 3/15 தான் அதில் மினிமல் ஸ்கோர். ஸோ மேக்ஸிமம் மைல்டாக தலையில் அடிபட்டிருக்கு, மூளையில் ஒரு சின்ன ரத்த கசிவு இருக்குது, கங்கஷன் வாங்க, தலையில் அடிபட்டோன்னு சில நேரம் வாந்தி எடுப்பாங்க, காதில் ரத்தம் வரும், கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் மைல்டாக செமி கான்ஷியஸ், அதாவது எழுப்புனா முழிப்பாங்க அப்புறம் தூங்கிடுவாங்க, அந்த மாதிரி இருக்காங்கன்னா ஒரு 12/15 13/15 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அவங்களாம் ப்ரொக்னாஸ்டிக்கலி அவங்க வந்துடுவாங்கன்னு அர்த்தம், நல்லா ஆயிடுவாங்க, கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா பெட்டர் ஆயிடுவாங்கன்னு அர்த்தம். அடுத்த ஸ்டேஜ் இன்னும் பெரிய அளவில் ரத்த கசிவு ஏற்பட்டு மூளையில் அழுத்தம் அதிகமாகிடுச்சுன்னா அவங்க சுயநினைவு அந்த அளவுக்கு உஷார் இருக்காது, எழுப்புனாலும் எந்திரிக்க மாட்டாங்க. ஆனால் பிபி, பல்ஸு, மற்ற விஷயங்கள் எல்லாம் நார்மலாக இருக்கும். ஸோ அவங்களோட ஸ்கோர் நம்ம ஒரு 8 to 12 அந்த மாதிரி சொல்லுவோம்.